பார்த்து வருகிறோம். டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் விஜயின் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கோரி டிஜிபிக்கு தவேக கடிதம் எழுதியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். சிவரஞ்சி, தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறுவதாக இருந்தது. இதற்கான கடிதமும் காவல்துறைக்கு அனுமதி கேட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவத்தை தொடர்ந்து அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை தலைவருக்கு இந்த கடிதத்தினை புதுச்சேரியின் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அளித்துள்ளனர். அதில் டிசம்பர் 5ஆம் தேதி விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த இருப்பதாகவும் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார்கள். அதாவது சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக காலாப்பட்டு வழியாக வருகிறார். கிழக்கடற்கரை சாலையில் அஜந்தா சிக்னல், உப்பளம் வாட்டர் டேங்க், பரப்பாலம், அரியாங்குப்பம், தவளகுப்பம், கிருமாப்பாக்கம், கன்னியகோயில் வழியாக அவர் கடலூர் செல்ல இருக்கிறார். இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் போது இந்த குறிப்பிட்ட இடங்களில் ஒலிபெருக்கி மூலம் அவர் மக்களிடம் பேச உள்ளார். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்கள். அதே நாளில் உப்பளம் சோனாம்பாளையம் என்ற பகுதியில் தலைவர் உரையாற்றுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு குறிப்பிட்ட நேரம் என்னவென்றால் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை என்று குறிப்பிட்டு அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். டிஜிபி அலுவலகத்தில் இந்த கடிதம் தற்பொழுது பெறப்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.